வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ டாபிக்ல வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோடு இருக்கும் பொழுது உங்கள் மூச்சு காத்து படும் அளவிற்கு நெருக்கமாக அவர் இருப்பார். அமர்வது நிற்பது என்றே இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல ஒருத்தங்களுக்கு ஆர்வம் இருக்கு, உங்க மேல காதல் இருக்கு, உங்க மேல உயிருக்குயிரான காதல் இருக்குன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு அவங்களோட மனசுல தப்பான எண்ணங்கள் இல்லைனாலும் அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட ரொம்பவே நெருக்கமா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய மூச்சு காத்தும் அவங்களுடைய மூச்சு காத்தும் படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமா இருப்பாங்க. ஒருத்தவங்களோட எண்ணங்கள் தப்பா இருக்கும்பொழுது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களோட மனசுல கூடிய விஷயங்கள் பக்கத்துல இந்த மாதிரி செய்யும்போது அவங்களோட உடம்பும் அவங்களுடைய கண்களும் காட்டி கொடுக்கும். பட் யதார்த்தமா இருக்காங்க, எந்த ஒரு விஷயமும் தெரியலனா கண்டிப்பா அவங்களுடைய காதல் உண்மையானதுதான் உங்க பக்கத்துல வரும்போது. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய காதல் ஃபேக்கானது, வேற எதுக்கோ காரணத்துக்காக இருக்கலாம். நீங்கள் வர சொன்ன இடத்திற்கு உங்களுக்கு முன்னதாகவே வந்து பல நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று காத்து கொண்டே இருப்பார்கள். உங்க மேல எந்த அளவுக்கு அதிகமான காதல் இருக்கோ, எந்த அளவுக்கு அன்பு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களை பார்க்கணுன்ற ஆர்வமும் இருக்கும். உங்க லைஃப்ல ஒருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குதோ, அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ ஒரு 10 மணிக்கு வர சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்க 9:00 வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த 9:00 வந்தாலும் உங்களை பெரிய அளவு இது பண்ண மாட்டாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இது லவ் பண்ண ஸ்டார்டிங்ல மட்டுமா இருக்கும். நாட்கள் போன போக்குக்கு அப்புறம் வராம இருக்கும். பட் நாட்கள் போனதுக்கு அப்புறம் இருக்குன்னா அவங்க உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. உங்களிடம் வேண்டாம் என்று கூறி உங்களை கோவப்படுத்தி அதை வெறுப்பேற்றி ரசிப்பதில் இவர்களுக்கு குறியாக இருப்பார்கள். இங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க இப்படிலாம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லவ் நல்லாவே போய்கிட்டு இருக்கும். கமிட்டடாக தான் இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா, அவங்க இவங்களை வேணும்னே வெறுப்பேற்றி கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் முன்வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்களும் அவங்களும் விரும்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ வேணாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு டாப்பிக்கையே ரொம்ப நேரம் இழுப்பாங்க. அந்த ஒரு டாபிக்ல நீங்க என்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க, கோவப்படுறீங்க, அழுறீங்க, என்னென்ன பண்றீங்க அப்படின்றத அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நபர்கள் பண்ணுவாங்க. முக்கியமா அதுல ஒரு சில நபர்கள் கோவப்படும் போது அதை ரசிக்கிறதுக்காக கூட ஒரு சில நபர்கள் பண்றாங்கன்னு சொல்றாங்க. உங்களை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது நீ இன்னும் அழகா இருக்கிறாய் என்று உங்களிடம் ஒவ்வொரு முறையும் கூறுவார்கள். இங்க என்ன ஒரு விஷயம்னா, யாரை நம்ம விரும்புறோமோ அவங்க நம்மளோட கண்ணுக்கு எப்பவுமே அழகா தான் தெரிவாங்க. ஒரு உண்மையான காதல் இருக்குன்னா இங்க இந்த உலகத்துல இவங்க தான் நமக்கு அழகுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். ஏன்னா ஒருத்தங்க மேல இருக்கக்கூடிய அன்பு காதல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க வீட்டுல உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகள் இருக்கும்போது தன் மகன் மேல தன் பொண்ணு மேல தன் இதே வைக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க இந்த உலகத்துல நீங்க தான் ஒரு அழகானவங்களா இருப்பீங்க. அந்த மாதிரிதான் உங்க லைஃப்ல உங்களை விரும்பக்கூடிய ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க எப்பவுமே அழகா தான் தருவீங்க. அப்படி உங்களை அழகா இல்லைன்னு சொல்றாங்க, வேறொருத்தங்க அழகான்றவங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல அந்த அளவுக்கு அன்பும் காதலும் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்கள் காதலிக்கும் நபர் உங்கள் மேலேயும் உங்கள் உடம்பின் மேலேயும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய செய்து கொடுப்பார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க. பட் இங்க நிறைய பேர் லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயம் தான் இது சொல்லணும். ஏன்னா ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்க இவங்களுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பான முறையில் இல்லவே இல்லை. இங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்க விரும்பும்போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களும் முக்கியமா அவங்க உடம்பு மேலேயும் அவங்க மேலேயும் நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. ஐ மீன் எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது, நீ இதை பண்ணு, இப்படி இருக்கணும், அப்படின்னா தான் நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி உங்க மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் இப்படி உங்ககிட்ட அக்கறை எடுத்துக்கிறாங்களா, அதெல்லாம் பாருங்க. அதன் மூலியமா உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் எந்த மாதிரி அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பாய்.